ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, இங்கே பாருங்கள், ஒரு பீட்ரூட்டு 1/4 கிலோ இருக்கும். எடுத்து ஒரு வேக்காடு, இங்கே பாருங்கள், ரொம்ப வேக வைக்காமல் சும்மா ஒரு வேக்காடு, பாதி வேக்காடு போட்டு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிறேன். இதை வச்சு ரவை தோசை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இதை நான் உங்களுக்கு அரைச்சின்னு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இது ஒரு வாரம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த கிளாஸோ இல்லை கிண்ணமோ எதால் அளக்குறோமோ அதை அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. இதில் வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்தேன்னா வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வறுத்த ரவை யூஸ் பண்ணாதீங்க. கால் டம்ளரு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அரை டம்ளரு அரிசி மாவு. இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இங்கே பாருங்கள், வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பாருங்கள், இஞ்சி துருவி வச்சுருக்கிறேன். கேரட்டும் சின்ன கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை, இது அனைத்தையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இங்கே பாருங்கள், மிளகு இடித்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம ரவை தோசைக்கு இடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ இதில் இந்த மிக்சி ஜாரு அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ரவை தோசைக்கு தண்ணியாக தான் மாவு இருக்கும், அதனால் நம்ம தண்ணியாகவே கரைச்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். நம்ம எடுத்து இப்படி ஊற்றும்போது தோசைக்கல்லில் ஓடணும். அது மாதிரி கொஞ்சம் கரைச்சிக்கணும் ஆச்சு. இதை வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். இந்த ரவெல்லாம் ஊறினா தான் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் சென்று எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தோசை கடாய் வச்சு இங்கே பாருங்கள், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரவையை கலக்கி இங்கே பாருங்கள், இப்படி தான் ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் மேலேருந்து ஊற்றினா தான் சரியாக இருக்கும். இது மாதிரி ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நெய்யோ இல்லைனா எண்ணெயோ ஊற்றிங்க. நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீடியம் சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க. வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம் எடுத்து. இல்லை வேணான்னா ஒரு திருப்பிக்கிங்க. ரொம்ப வேக விடாதீங்க. சும்மா லைட்டாக ஒரு கோட்டிங் சூடு ஏறினா போதும், நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ரவை தோசை மாதிரி மொறுமொறுன்னு இருக்காது. ஏன்னா நம்ம வந்து பீட்ரூட் சேர்த்தோம் இல்லைங்களா, பீட்ரூட்டு மைதா மாவுலாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அதனால் மொறுமொறுன்னு இருக்காது. இப்படி தான் இருக்கும். இதில் கார சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சரி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரவா பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.